விஜயை சும்மா வீட்டுக்குள்ளே இப்போ சும்மா பொத்தி படுத்திருந்த விஜயை கூப்பிட்டு வந்து தெருவில் இழுத்து விட்டப்போ விஜய் வந்து ஜெயிலுக்கோ இல்லை ஏதோ போய் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி விட்டு தெருவில் இழுத்து விடுறதுக்கான வேலையை அதை நான் செஞ்சுக்கிட்டு 2026 அந்த டாஸ்க் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து விஜய் வந்து அடுத்து பிக் பாஸ்க்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஆமாம், ஏன்னா எல்லா காசும் போச்சு, கட்சியும் போச்சுன்றப்ப ஏதாவது தொழில் பண்ணி ஆகணும்ல, வர்றதுக்கான வாய்ப்பு. அவர் தான் காசை செலவு பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்களே. அது ரைட்டு, இருந்தாலும் கொஞ்ச நாள் செலவாகும்ல, கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆப் ஒன்று உருவாக்குனாங்க வாக்காளர் சேர்க்கைக்கு. அந்த ஆப் உருவாக்கி அதில் சேர்ந்துருக்காங்க. பட் அது காசு செட்டில் பண்ணாததுனால அந்த ஆப்பையும் அந்த வாக்காளர் சேர்ப்பை அந்த இதையும் வந்து அவங்களே ஆப்பை யார் தயாரிச்சாங்களோ அவங்களே வச்சுருக்காங்க. அவங்க யாருன்னா அவர் பிஜேபி வேட்பாளர். இல்லை, பிஜேபிக்காரன் காசு கொடுத்து அதான் சொல்லுவாங்க, அவங்க ஆள் அனுப்புகிறதே அதுக்கு தான். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காசு கொடுத்தான்னா பாரு, இல்லை நம்ம கூட்டணிக்கு வரணும், இல்லைன்னா ஆப் அழிச்சு விட்டுருவாங்க, அவ்வளோதான். இதுதான் இவங்க கட்சியோட லட்சணம். புரியுதா உங்களுக்கு? அப்போ தாவேக்காவுடைய முழு அந்த எல்லா எல்லாமே அவங்க, அதாவது விஜயோட சாப்பாடு விஜய்கிட்ட இருக்குமா, பிளேட்டு பிஜேபியோட பிளேட்டு. நீங்கள் சாப்பாடு பிரியாணி எதாக இருந்தாலும் தட்டு இல்லாமல் எப்படி தரையில் போட்டால் சாப்பிடுவீங்க? இந்த மாதிரி விஜயோட முழு குடுமையும் பிஜேபி கையில் இருக்குது. அதுக்கு ஏஜென்ட் தான் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா வச்சு தான் விஜயை வந்து கொண்டு போய் குழியில் தள்ள விட்டு கடைசியில் பிஜேபி காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறாங்க.